வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணமாக நம்ம போரூரில் உள்ள சரவணா ஸ்டோர்ஸ் தாங்க வந்திருக்கோம். ஆமாங்க, இங்கே வந்து ஒரு சின்ன வெள்ளியில் பர்ச்சேஸ் ஒன்று இருந்தது. ஸோ அதை பண்ணிவிட்டு அப்படியே வரலட்சுமி பூஜைக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருக்கேங்க. ஸோ ஷாப்பிங் பண்ணுறப்ப எனக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணணுன்னு ஒரு சில வீடியோஸும் எடுத்திருக்கேன். இவங்க இப்போ ஆடி பெருக்குக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்கங்க. அது என்ன ஆஃபர் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி இவங்கக்கிட்ட வந்து வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நாமினலாக தாங்க இருந்தது. நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் நம்ம 18% 16% அந்த மாதிரி கேட்குறது எல்லாமே இங்கே வந்து 10% 11 அந்த மாதிரி இருந்தது உங்களுக்கு. ஸோ இவங்க வந்து இப்போ ஆடிப்பெருக்கு நமக்கு வந்து ஆகஸ்ட் 3ஆந்தேதி வந்து ஆடிப்பெருக்கு வருதுங்க. ஸோ அதுக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. அதாவது என்ன ஆஃபர்னு பார்த்தீங்க அப்படின்னா 10% முன்பணம் செலுத்தி விலை நிர்ணயம் செய்து கொள்ளலாம். ஆடிப்பெருக்கு அன்று தங்கத்தின் விலை குறைந்திருந்தால் அந்த குறைந்த விலையிலும் அல்லது அதிகமாக இருந்தால் முன்பதிவு செய்த விலையிலும் தங்க நகைகளை வாங்கி கொள்ளலாம். கோல்டுக்கு வந்து ப்ரீ புக்கிங் மாதிரி சொல்லியிருக்காங்கங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வந்து நகை வாங்குறவங்க இருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி போய் ப்ரீ புக் பண்ணிவிட்டு 10% அமௌண்ட் கொடுத்து ப்ரீ புக் பண்ணிவிட்டு இன்றைக்கி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ரேட்டு கம்மியாக இருக்குன்னா அந்த ரேட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும் போதில் ஒரு சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கிராமுக்கு ரூபாய் 125 வருங்க உங்களுக்கு. இது மாதிரி டைமண்ட் ஜுவல்லரி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெர் கேரட்டுக்கு 15,000 லெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் ஆகஸ்ட் 3ஆந்தேதி ஒரு நாளைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபருங்க. ஸோ நம்ம வேணும் அப்படின்னு நினச்சா நம்ம இன்றைக்கி போய் பார்த்து கலெக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம ப்ரீ புக் ஒரு 10% வந்து அமௌண்ட் கொடுத்து ப்ரீ புக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் இந்த ஆஃபர் அப்ளிகபிள் ஆகும். நம்ம வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு போய் நம்ம வந்து அன்னைக்கு என்றைக்கு மார்க்கெட் ரேட் கம்மியாக இருக்கோ அதுக்கு பில் பண்ணி அன்னைக்கு வந்து இந்த டிஸ்கவுண்ட் எல்லாமே அப்ளிகபிள் ஆக தாங்க செய்யும். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி கீ செயின் வேணும் வெள்ளியில், நீங்கள் எங்கேயாவது பார்த்தா போகிறப்ப கடைக்கு போகிறப்ப எனக்கு கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இங்கே போரூர் சரவணா எலைட்டில் வந்து இந்த மாதிரி இருந்தது சிஸ்டர். பிள்ளையார் இந்த பிள்ளையார்லாம் வந்து அரௌண்ட் 1500க்குள்ளே வர்ற மாதிரி இருந்தது. கிராம் ரேட் போடுறாங்க இன்ட்டு மார்க்கெட் ரேட்டு. அது எவ்வளோ வெயிட் இருக்கோ அது மார்க்கெட் ரேட்டு ப்ளஸ் மேக்கிங் சார்ஜுன்னு ஒரு 60 ருபீஸோ என்னமோ போட்டாங்க. ஸோ இது எல்லாமே 80 டச் தான் உங்களுக்கு. 92.5 கிடையாது, 80 டச்சு தான். பட் ரொம்ப அழகாக இருந்தது. நிறையா லெட்டர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதாவது ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கொஞ்சம் பெருசாக நம்ம வந்து இடுப்பில் கொத்து சாவிலாம் மாட்டுவாங்கள்ல அந்த மாதிரி உள்ளது, ஃபேன்சியாக உள்ள கலெக்ஷன்ஸு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆன்டிக்கில் கொஞ்சம் பீசஸ் வச்சுருந்தாங்க. இதுக்கெலாம் வந்து மேக்கிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்ததுங்க. ஒரு கிராமுக்கே வந்து 25லேருந்து 30 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி இருந்தது. இதெல்லாமே 92.5 சில்வர். இப்போ நான் கையில் எடுத்தேன் பார்த்திங்களா, அது வந்து 5500 கிட்ட வந்திருந்தது உங்களுக்கு அதோடைய ரேட்டே. ஸோ இந்த மாதிரிலாம் வாங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் 3000 ருபீஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிராம் ரேட் இன்ட்டு மார்க்கெட் ரேட் ப்ளஸ் 799 ருபீஸ் வந்து மேக்கிங் சார்ஜாக போடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குற கலெக்ஷனும் ஃபேன்சி கலெக்ஷன் தாங்க. பட் இதெல்லாம் வந்து 80 டச் தான் உங்களுக்கு, 92.5 கிடையாது. ஸோ இதோடைய மேக்கிங் சார்ஜுங்கிறது வந்து கொஞ்சம் கம்மி தான் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் அரௌண்ட் ஒரு 5000 ரேஞ்சிலே வந்து நல்லா பெருசாக பார்வையாக ரொம்ப அழகாக இருந்தது. நான் உங்களுக்கு நிறையா டிசைன்ஸு வெரைட்டிஸு இந்த மாதிரி உள்ளது வந்து இந்த கலெக்ஷனில் நிறையா இருந்தது. ஸோ உங்களோட பட்ஜெட் வந்து ஒரு 1500 2000க்குள்ளே யாருக்காவது கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சாவி கொத்து கூட வாங்கி கொடுக்கலாங்க. நல்லா ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி இங்கே என்ன ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னா வெள்ளி கொலுசு வந்து 80 டச் உள்ள வெள்ளி கொலுசு எதுக்குமே செய்கூலி சேதாரம் எதுவும் கிடையாது. அன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்னவோ இன்ட்டு அந்த கிராம் ரேட் மட்டும் போடுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் ஆக்சுவலாக கடையை விசிட் பண்ணது வந்து என்னோடய பொண்ணுக்கு வந்து ஒரு ஸ்டட்டும் ஒரு செயினும் வெள்ளியில் ஒரு செயினும் வந்து வாங்கணும் அப்படின்னு தான் வந்திருந்தேன். ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து கோல்டு அலோடு கிடையாது, பட் சில்வரும் கிடையாதுங்கிறாங்க. பட் காதில் வேறு எது போட்டாலும் புண்ணு வந்துடுது. ஸோ அதனால் ஒரு வெள்ளி ஸ்டட்டும் அதே மாதிரி ஒரு சின்னதாக வெள்ளி செயினும் வாங்குவோம் அப்படின்ட்டு தான் வந்திருந்தேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 250 300 ருபீஸ்லேருந்தே இருந்ததுங்க. இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஸ்டட்லாம் பார்த்திங்கன்னா 450 550 அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கம்மல் எல்லாமே வந்து பீஸ் ரேட் தாங்க உங்களுக்கு. கிராம் ரேட் கிடையாது, பீஸ் ரேட் தான். 450 350 அந்த மாதிரிலாம் இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. உங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெரைட்டியாக நிறைய டிசைன்ஸில் இருந்ததுங்க.
அதே மாதிரி இவங்கக்கிட்ட வந்து நிறையா செயின் கலெக்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வெள்ளி செயின் எடுத்துகிட்டு இதை வந்து கோல்டு பாலிஷ் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா பெர் கிராமுக்கு 30 ருபீஸோ என்னமோ சார்ஜ் பண்ணுவாங்களாங்க. ஸோ அழகாக கோல்டு பாலிஷ் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு கோல்டு மாதிரியே தான் இருக்கும். பட் இது வந்து இப்போ கிராம் ரேட் இன்ட்டு மார்க்கெட் ரேட் ப்ளஸ் ஒரு அமௌண்ட் வந்து போடுறாங்க. அது மேக்கிங் சார்ஜுன்னு அதிலே எழுதியிருக்கு உங்களுக்கு. ஸோ அது வந்து அரௌண்டு 20 to 25 ருபீஸ் வருதுங்க. ஏன்னா இது எல்லாமே 92.5 டச்சு உங்களுக்கு இந்த சில்வரெல்லாம். ஸோ கிராம் ரேட் தான் போடுறாங்க. ஆனால் மேக்கிங் சார்ஜுன்னு ஒரு 700 ருபீஸு, அதாவது பெர் கிராமுக்கு 20லேருந்து 25 ருபீஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா வருதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கோல்டில் பார்க்குற அந்த பால் செயின் மாதிரி 2 செயின் 3 செயின் அட்டாச்சாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் வந்து கொஞ்சம் மெல்லிசாக சின்னதாக செயின் போதும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வேறு ட்ரே எடுத்து காமிச்சாங்க. ஸோ இதில் காமிக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 8 கிராம்ஸில் ஸ்டார்ட் ஆகி ஒரு 15 கிராம்ஸ்க்குள்ளே இருக்க மாதிரி தாங்க இருந்தது. ஸோ இதுக்குமே வேஸ்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா கிராமுக்கு வந்து ஒரு 20 to 25 ருபீஸ் விழுந்தது எங்களுக்கு. ஸோ நாங்கள் ஃபைனலாக இந்த 2 செயின் எடுத்து வச்சுருந்தோங்க. இதில் வந்து 2 பாலாக பக்கத்தில் வர மாதிரி இருக்கும். இதில் ஒரு பாலாக அலக்கலக்காக இருக்க மாதிரி இருக்கும். மோர் ஆர்லெஸ் ரெண்டோட வெயிட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 11 கிராம் 12 கிராம் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து அது கழுத்தில் போட்டு பார்க்குறப்ப அந்தளவுக்கு பார்வையாக தெரியலை. ஸோ இந்த முறுக்கு செயின் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் கடைசியில் எடுத்து வச்சுருந்தோம் நாங்கள். ஸோ அப்படியே கைக்கு ஒரு ப்ரேஸ்லெட் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். பட்டு என்னோடய பொண்ணு கைக்கு வந்து எல்லா ப்ரேஸ்லெட்டுமே கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு அங்கே. ஸோ இதெல்லாமே அரௌண்டு வந்து ஒரு 8 கிராம்ஸ் 9 கிராம்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. இதுவும் மார்க்கெட் ரேட் ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ் வருங்க. பட் கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ப்ரேஸ்லெட் போடுங்க, நல்லாயிருக்கும். அது வந்து ஈஸியாக உள்ளே போயிடும். கீழே வந்து ஒரு பால் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதை நம்ம டைட் பண்ணி விட்றப்ப நமக்கு ஏத்தாப்பில் டைட் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். பட் ஸ்கூலுக்கெலாம் போட்டு போகிறதுனா இது வந்து கீழே இந்த மாதிரி தொங்குறது இருந்தால் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இருக்கட்டும், வளையல் வந்து வேறு ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ப்ரேஸ்லெட்லாம் வாங்கலைங்க. ஜஸ்ட்டு அந்த ஸ்டட்டும் ஒரு செயின் மட்டும் வாங்கியிருந்தோம். ஸோ இங்கே வந்து நான் ரேண்டமாக செக் பண்ணுறப்ப எனக்கு மற்ற கோல்டு கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்ப மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பிலோ 10% அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இவங்கக்கிட்ட ஒரு சூப்பரான சிட் ஸ்கீம் இருக்குது. ஸோ சிட் ஸ்கீம் மூலமாக நம்ம எடுக்கிறப்ப நம்ம வந்து வேஸ்டேஜே இல்லாமல் கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவங்கக்கிட்ட வந்து கோல்டுக்கான சிட் ஸ்கீம் இருக்குங்க, சில்வருக்கான சிட் ஸ்கீம் இருக்குது. இவங்களோட பிரான்ச்சஸ் வந்து சென்னையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை இப்போ போரூரில் உள்ளது, அது மாதிரி குரோம்பட்டில் உள்ள சரவணா ஸ்டோர், அப்புறம் புரசைவாக்கத்தில் உள்ளது, அப்புறம் டி நகரில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்குது இவங்களோட ஷாப்பு. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பேங்கிள் வந்து நல்லா இருந்ததுங்க. ஸோ இது வந்து நல்லா ரஃபீஸ்க்கு போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் 5000 ருபீஸ்னாங்க. நமக்கு இப்போ பட்ஜெட்லாம் இல்லை, நமக்கு பூஜைக்கே வந்து நிறையா இன்னும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லை, நாங்கள் செயினும் அந்த ஸ்டட்டு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இங்கே வந்து நிறையா வீடியோ வந்து அலோவ் பண்ணல. நம்ம என்ன பார்க்குறோமோ அதை ஜஸ்ட்டு நான் அப்பப்போக்கி எடுத்தது தாங்க இது. நிறையா கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். நான் வந்து ரேண்டமாக எடுத்தது. அவங்க வந்து எடுக்காதன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வரையும் எடுத்திருப்பேன் நான். இதெல்லாம் வந்து சில்வரில் கோல்டு பாலிஷுங்க. மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 750 800லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம வந்து இந்த ஸ்டோன் வச்ச ஸ்டட்டுலாம் வந்து போடணுன்னு ஆசைப்படுவோம் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்து போட்டோம்னா அழகாக இருக்குங்க. அரௌண்ட் ஒரு 750லேருந்து 1000. இதெல்லாம் வந்து ஒரு 1035 அந்த மாதிரி தான் இருந்தது. அழகாக இருந்தது ஸ்டட்டு. அதே மாதிரி நிறைய ஜிமிக்கி கலெக்ஷனும் வச்சுருந்தாங்கங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 2000 3000 அந்த ரேஞ்சிலேருந்தே சில்வரில் கோல்டு பாலிஷ் அப்படின்னு சொல்லி. ஸோ பாலிஷ் வந்து போயிடுச்சு அப்படின்னா நம்மளே திரும்ப கொண்டாந்து கொடுத்தோம்னா பெர் கிராமுக்கு 20 ருபீஸ் அதுலேருந்து 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 டேஸில் பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த கிளிப்பிங் வந்து ஜான்வரி லாஸ்ட்டில் போயிருந்தேங்க. அந்நேரம் பையனுக்கு வந்து வெள்ளி செயின் இங்கே தான் வாங்கியிருந்தேன். ஸோ அப்போ வந்து எடுத்த கிளிப்பிங் தாங்க. அப்போ வந்து இந்த பேங்கிள் வந்து பார்த்துருந்தேங்க. இது வந்து 9% வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு. ஸோ சிட்டு போட்டிங்க அப்படின்னா அந்த 11% வேஸ்டேஜுக்குள்ளே அப்படிங்கிறப்ப நம்ம வந்து வேஸ்டேஜே இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்டாக நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து ரேண்டமாக செக் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 8 7 நீங்கள் யாராவது செயின் கலெக்ஷன் பார்க்கணுன்னா இங்கே வந்து பார்க்கலாங்க.
ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 11% தான் வருது. ஸோ நம்ம கண்டிப்பாக சிட்டில் எடுக்கும்போதுல நமக்கு எந்த வேஸ்டேஜும் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது உங்களுக்கு. அதே மாதிரி கிஃப்ட் வந்து இந்த ஆன்டிக் கலெக்ஷன் நான் எங்கே போனாலும் இதை விட மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கேயும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஆன்டிக் கலெக்ஷன் எல்லாமே. இங்கே வந்து எவ்வளோ போடுறாங்கன்னா பெர் கிராமுக்கு இவங்களும் வந்து ₹20 எக்ஸ்ட்ரா போட தான் செய்கிறாங்க சார்ஜு. 92.5 சில்வர் அப்படின்னா அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு ப்ளஸ் இன்ட்டு கிராம் ரேட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கிராமுக்கு ₹20 to ₹25 அந்த சிலையை பொறுத்து மாறுபடுதுங்க. எங்ககிட்ட வந்து 2 சிட் ஸ்கீம் இருக்குங்க. ஒன்று கோல்டுக்கு, ஒன்று சில்வருக்கு. சூப்பர் கோல்டு 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோல்டு ரேட் ஃபிக்ஸிங் அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு உங்களுக்கு கிராமாக வரவு வைக்கப்படும். நோ வேஸ்டேஜ் அப் டு 11%. இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஜுவல்ஸ் வந்து 12க்குள்ளே தாங்க இருக்குது மோஸ்ட்லி. நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக போனோம் அப்படின்னா சில கலெக்ஷன்ஸ்க்கு மட்டும் 13, 14 அந்த மாதிரி இருந்தது. இங்கே வந்து மினிமம் அமௌண்ட்டுங்கிறது வந்து ₹2000 தான் சிட் ஸ்கீம் ஆரம்பிக்குதுங்க. 10,000க்கு மேலே நீங்கள் பணம் கட்டணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக டிஜிட்டலில் தான் பே பண்ண முடியும். ஸோ 10,000 வரைக்கும் நீங்கள் வந்து கேஷாக கூட மாதம் மாதம் வந்து நேர்லேயே பணம் கட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆனால் ஃபஸ்ட்டு மந்த்து ஆரம்பிக்கிறது நீங்கள் ஷாப்பில் தாங்க ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க மந்த்லி எப்படி கட்டுறது அப்படின்னு. அவங்க ஆப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி 25க்குள்ளே கண்டிப்பாக பணம் கட்டியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கங்க. அதே மாதிரி 11th மந்த் இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சு 30 டேஸ் கழித்து தான் நம்ம வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதும் ஸ்ட்ரிக்டாக இங்கே சொல்லியிருக்காங்க. நோ வேஸ்டேஜ் அப் டு 11%. அதுக்கு மேலே வர்ற எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணணும். அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் சிட் ஸ்கீம் முடிஞ்சு எடுத்துக்க போகிறப்ப நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு 30 கிராம் சேர்ந்துருக்கு. பட் 40 கிராமில் வந்து 2 நகையாக எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 2 நகைக்குரிய வேஸ்டேஜ் வந்து ஆவரேஜ் போடுறாங்கங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5%ல் ஒரு நகை எடுக்கிறாங்க, 13%ல் ஒரு நகை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ 2க்கும் ஆவரேஜ் போட்டால் நமக்கு வந்து 9.8% வரும். ஸோ அந்த எக்ஸஸ் 30 கிராம்ஸ் போக மீதி 10 கிராமுக்கு 9.8 வேஸ்டேஜ் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அது போக ஜிஎஸ்டி நம்ம பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2 மாதம் சேர்த்து கட்டலாமா, 3 மாதம் சேர்த்து கட்டலாமான்னா அப்படிலாம் கட்ட முடியாதுங்க. மந்த்லி வந்து ஒரு பேமெண்ட் தான் பண்ண முடியும். சப்போஸ் ஊடல ஒரு பேமெண்ட் வந்து பண்ணலை, மறந்துட்டீங்க, ஏதோ ஒரு மந்த் பண்ண முடியல அப்படின்னா அந்த நம்ம எடுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த தேதி வந்து மாறி போகும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து இந்த மந்த் ஜாயின் ஆகிருக்கோம், நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம வந்து ஜூன் மந்தில் எடுத்துக்கலாம் அப்படின்னா அது வந்து ஜூலை மந்த்துக்கு தள்ளி போயிடும் உங்களுக்கு. இது மாதிரி ஸ்டோன் வச்ச நகைலாம் நீங்கள் எடுக்கிறப்ப வந்து பேர்ல், கோரல், அது ப்ரெஷஸ் ஸ்டோன் இது மாதிரிலாம் வச்சு எடுக்கிறப்ப அந்த ஸ்டோனுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ண தான் செய்வாங்க. அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது மேக்கிங் சார்ஜ் இருந்தால் அதை நம்ம தான் வந்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நம்ம எந்த பிரான்ச்சில் நம்ம வந்து சிட் ஸ்கீம் ஆரம்பிக்கிறோமோ அந்த பிரான்ச்சில் தான் நகை எடுக்கணும் அப்படிங்கிறத இதில் போட்டிருக்காங்கங்க. சென்னையிலே வந்து இவங்களுக்கு ஒரு 4 பிரான்ச் இருக்குனாலுமே நம்ம இப்போ போரூர் சரவணாவில் ஆரம்பிச்சிருக்கோன்னா அங்கே தான் நம்ம வந்து சிட் ஸ்கீம் முடிகிறப்ப போட வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கு வந்து சிட் ஸ்கீம் இருக்குங்க. 1000, 2000, 4000, 8000 அந்த மாதிரி 11 மந்த் ஸ்கீம் தான் இதுவும். ஸோ இதில் வந்து என்ன ஒரே ஒரு பெனிஃபிட் சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி இல்லாமல் எடுத்துக்கலாம் எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் வந்து எந்த பொருள் எடுத்தாலும் அதுக்கு வேஸ்டேஜ் இருக்குன்னா நம்ம அதை கட்டித்தான் ஆக வேண்டியது இருக்குது. வேறு எந்த பெனிஃபிட்டும் அவங்க சொன்ன மாதிரி தெரியலங்க. எனக்கு வந்து சில்வருக்கு ஸ்கீம் போடணும் அப்படின்னு நினச்சா எனக்கு சில்வர் ஸ்டோர் வலசரவாக்கம் அவங்க வந்து 1 மந்த்து போனஸ் கொடுப்பாங்க. இல்லை சரவணா செல்வரத்தினம் அங்கே போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ₹1000 போட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக ₹1350 வந்து அட் த எண்ட் ஆஃப் 11 மந்த்ஸில் கொடுப்பாங்க. ஸோ நம்ம சில்வர் பொருள் எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு ₹1350 வரும் உங்களுக்கு. நம்ம ₹1000 போட்டு வரோம் அப்படின்னா 3% ஜிஎஸ்டி அப்படின்னா 11,000க்கு 3% அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ₹330 தாங்க வரும். ஸோ அதுதான் நமக்கு பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே சிட் ஸ்கீமுக்கெலாம் எந்த கிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலைங்க. ஸோ நீங்கள் யாராவது இங்கே போரூர் சரவணா ஸ்டோரில் இல்லை குரோம்பேட் சரவணா ஸ்டோரில் எங்கேயாவது சிட்டு போட்டு நகை எடுத்திருக்கீங்க, இல்லை இப்போ போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அங்கே உள்ள வேஸ்டேஜ் எப்படி அப்படிங்கிறது எல்லாமே. கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா தாங்க இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய வெரைட்டிஸும் இருந்தது. செயின்லாம் பார்க்குறப்ப வந்து நிறையா வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்க தான் செஞ்சுருந்தது.
ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து சரவணா ஸ்டோர் போரூரில் உள்ளதை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடிஞ்சிருக்கும். இங்கே எப்படி வேஸ்டேஜ் இருக்குது, என்ன மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க வெள்ளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து சூப்பரான ஷாப்பிங் விளாக்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.